திஸ் இஸ் ஷின்டு. இந்த வீடியோல மிஸ் டே அண்ட் நைட் சீரிஸோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல மீஜினை காமிக்கிறாங்க. அவளுடைய கனவுல அவளுடைய ஆன்டி கூட அவ இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவளுடைய ஆன்டியோடைய பேரு இம்சோல். அவங்க ஒரு பூனையை வச்சிருக்காங்க. அதை பார்த்து மீஜன் அந்த பூனை ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறா. மீஜன் தூங்கி எழுந்ததோ வெளியே கேட் இருக்கிறத பார்த்து ஸ்பீடா அந்த கேட்டை ஃபாலோ பண்ணி போறா. அப்போ அந்த கேட் ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போகுது. ரூம்குள்ள போனதோ அவ கையில இருந்த ஒரு போஸ்டரை பாக்குறா. அந்த போஸ்டர் மீஜனுடைய ஆன்டி இம்சோலுடைய மிஸ்ஸிங் போஸ்டர். அப்போ இதுக்கு முன்னாடி மீஜனுடைய அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னுடைய தங்கச்சி இம்சோல் எங்க போனாங்கன்னே தெரியல, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்துல நெக்ஸ்ட் டே காலையில மீஜன் வெளியே வந்ததும் அவளுடைய அம்மா அப்பா பார்த்து சாப்பிட்டுட்டு போ, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. மீஜன் டைமை பார்க்குறான். ஆனா அவ மீஜன்ல இருந்து இம்சோலா மாறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கதை பார்த்து ஸ்பீடா இல்ல இல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஸ்பீடா வெளியே போறா. வெளியே போகும்போதே அவ இம்சோலா மாற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மீஜன் ஆஃபீஸ்க்கு வரா. அது ஒரு லாயர் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ்ல தான் ஜியோங்கோடைய டிரான்ஸ்ஃபரும் நடந்திருக்கு. அங்க இருக்க எல்லாரையும் வரவேற்றதுக்கு அப்புறம் மீஜன் ஒரு ரூம்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க. அப்போ அங்க ஒரு பொண்ணு வரா. அவளுடைய பேரு சியோங். அவ சிவில் அஃபேர் மேனேஜரா இருக்கா. அவ மேஜன் கிட்ட ஃபர்ஸ்ட் மேல இருக்க ரூமை கிளீன் பண்ணுங்க, அங்க புதுசா ஒரு லாயர் வராருன்னு சொல்றா. அதை கேட்டதும் மேஜன் அவளுடைய ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ரூமை கிளீன் பண்ண உள்ள போறாங்க. அவங்க உள்ள போயிட்டு ரூமை கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் ஜியோங் அங்க வரா. ஜியோங்க பார்த்ததும் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அதிர்ச்சியாகி பொறுமையா பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஜியோங் அவங்க அங்கே இருக்க ஃப்ளவர் பாட்டை உடைக்க போகிறாங்கன்னு நினச்சி ஸ்பீடாக அவனுடைய பொருளெல்லாம் போட்டுட்டு அவங்கள பிடிக்கிறான். ஆனால் என்னதான் அவன் பிடிச்சாலும் அவங்க ஃப்ளவர் பாட்டை தள்ளி விட்டுடுறாங்க. மேஜனை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு மேஜன், நான் இங்கே க்ளீன் பண்ண வந்தேன், ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இது உங்கள் ஆஃபீஸ் கிடையாது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஜியோங் அவனுடைய நேம் பிளேட் எடுத்து மேலே வச்சுட்டு என்னதான் சொல்கிறான். அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஜியோங் ஒரு லாயர்னு தெரிஞ்சிருது. அவங்க ஸ்பீடாக வந்து அந்த உடஞ்ச பாட்டை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அவங்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்து அவன் எதுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனா, அவன் ரொம்ப ரூடாக இருக்கான், எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்று கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அதை அவங்களுடைய டீம்மேட் பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஜியோங் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனால் ஜியோங்னு தெரியாமையே ஜியோங் கிட்ட ரொம்ப சாஃப்டா எனக்கு இதை முடிச்சு கொடுன்னு பேசிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல அவர் ஆஃபீஸ்க்கு வந்ததுதான் தான் தெரியுது அது ஜியோங்னு, அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு. அதை கேட்டதும் ஆச்சரியமா பாக்குறாரு. அதே நேரத்துல மேஜையோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் ரியல் எஸ்டேட் ஓனர். அதே நேரத்துல அவருடைய இடத்துல தான் மீஜனும் அவளுடைய ஃபேமிலியும் இருக்காங்க. அவர் மீஜனுடைய ஃப்ரெண்டோடைய அப்பாவை அவர் மீஜனுடைய அப்பாவை பார்த்து, இவ்வளோ வருஷமா நீ என்னுடைய பில்டிங்ல இருக்க, ஆனா எனக்கு எப்பதான் நீ வாடகை கரெக்டா தரப்போறேன்னு கேட்குறாரு. அதை கேட்டதும் மீஜனுடைய அப்பா, அதெல்லாம் நீ என்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசிக்கோ, என்னால் உனக்கு சாப்பாடு மட்டும் தான் தர முடியும்னு சொல்றாரு. அதே நேரத்தில் ஜியோங் அங்கே வந்துடுறான். டூபியோங் ஜியோங்க பார்த்ததோ, என்ன நீங்கள் வீடு பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஜியோங் ஆமான்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ரெண்டு பேரும் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு ஜியோங்க்கு வீடு எல்லாமே காமிக்கிறாங்க. கூடவே உன்னால் பேய் வீட்டில் இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஜியோங் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அவர், இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, இங்கே ஒருத்தர் இறந்துட்டாரு, அதனால தான் நான் சொல்கிறேன், அப்பத்துலேருந்தே இது பேய் வீடுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. ஜியோங் நான் இதே வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் காய் எங்கே காமிக்கிறாங்க. அவ மிஞ்சையோடைய ஃப்ரெண்ட். அவள் யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருக்கா. அவள் ஒரு பியூட்டி கண்டென்ட் கிரியேட்டர். மிஞ்சை வந்ததும் அவள் மிஞ்சையை பார்த்து, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மிஞ்சே ஒரு கேட் போஸ்டரை கொடுத்து, இந்த கேட்டை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டுட்டு அதே நேரத்தில் அந்த பேய் வீட்டில் ஏன் லைட் எரியுதுன்னு கேட்குறா. காயாங், ஏன்னா அந்த வீட்டில் இன்னைக்கு தான் ஒரு பையன் வந்திருக்கான், அவன் அங்கே தான் இருக்க போறானான்னு சொல்கிறா. இதை கேட்டதும் மிஞ்சே ஆச்சரியமா பார்க்குறா. அதே நேரத்தில் அவங்க இருக்க வீட்டுக்கு கீழே தான் ஜியோங் இருக்கான். ஜியோங் அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஏதேதோ நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் டேப் ஆன் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிறத பார்த்து ஜியோங் அந்த லைட்டை ஆன் பண்ணுறான். ஆனால் அவன் எத்தனை தடவை ஆன் பண்ணாலும் அது ஆஃப் ஆகிடுது. அப்போ இதுக்கு முன்னாடி டூபியோங் சொன்னதை நினச்சி பார்க்குறான். நெக்ஸ்ட் சீனில் மிஞ்சேவை காமிக்கிறாங்க. மிஞ்சே வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அவளுடைய இயர்பட்ஸை பார்க்குறாங்க. அப்போது ஒரே ஒரு இயர்பட்ஸ் இருக்கிறத பார்த்து எங்கே இன்னொன்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜியோங்கோடைய டேபிள் கீழே சேம் இயர்பட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் மிஞ்சையோடைய டீம்மேட்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு சிகரெட் கிடைச்சதை பார்த்து அந்த சிகரெட் எடுத்து இன்னொருத்தர்கிட்ட, இது உந்து தானேன்னு கேட்குறாரு. அதே மாதிரி கேட்டுட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ மிஞ்சே ஸ்பீடாக ஓடி வந்து சண்டை போடாதீங்கன்னு சொல்கிறா. அதே நேரத்தில் சேயோனும் அங்கே வந்து எல்லாமே பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் குவானை காமிக்கிறாங்க. குவான் அவனுடைய அசிஸ்டன்ட் கூட இருக்கான். ஆனால் அவன் சரியில்லாமல் இருக்கான், ஏன்னா அவன் நிறைய ட்ரக்ஸ் எடுப்பான். அவனை பார்த்து அவனுடைய அசிஸ்டண்ட், நீங்கள் 1-2
வருஷம் எதுவுமே பண்ணாம அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. குவான் நான் என்னதான் பண்ணணும்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல மிஞ்சே அவங்களுடைய ஒர்க்காக வராங்க. ஆனா அந்த இடத்துல கூட்டமா இருக்கு. ஏன்னா குவானும் அங்க வரப்போறான். அதை கேட்டதும் மிஞ்சே யாருக்கும் தெரியாம ஸ்பீடா அங்க பாக்குறாங்க. அப்போ ஒரு மாஸ்க் போட்டு ஒரு ஆள் இருக்கத பாக்குறாங்க. அதே நேரத்துல ஜியோங்கும் அங்க வரான். குவான் வெளியே வந்ததோ அங்க இருக்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் குவான் கிட்ட என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணுமோ கேட்குறாங்க. கேட்டுட்டே இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்டவன் ஸ்பீடாக வந்து குவான் மேலே ஆசிட் ஊற்ற வரான். ஆனால் அவனை ஊற்ற விடாம மிஞ்சே மாப்பை வச்சு அவனை பின்னாடி தள்ளி விட்டுடுறாங்க. ஆனால் அவன் கையில் இருக்க பாட்டிலில் இருந்து ஆசிட் வெளியே வந்து மிஞ்சே மேலே விழ வருது. அதை பார்த்து மிஞ்சே இப்போ நான் என்னதான் பண்ண போறேன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜியோங் ஸ்பீடாக வந்து அவனுடைய அம்ரெல்லா வச்சு மிஞ்சேவ அவனுடைய அம்ரெல்லா கூட வச்சு காப்பாத்திடுறான். ஆனா அந்த ஆசிடால அவனுடைய அம்ரெல்லா எல்லாம் ஹோல்ஸ் ஆகிடுற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க லேடிஸ் எல்லாரும் ஜியோங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மிஞ்சே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஜியோங் ரொம்ப நல்ல பையன், அவன் ரொம்ப சாஃப்டா இருக்கான், அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு கூட ஹெல்ப் பண்றான்னு சொல்றாங்க. ஷானின்ற ஒரு லாயர் சிரிச்சுட்டே வந்து என்ன நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்ற மாதிரி ஜியோங் ரொம்ப நல்ல பையன்தான், ஆனா அவனுக்கு வேலைன்னு வந்துடுச்சுன்னா அவன் சும்மாவே இருக்க மாட்டான், அவனுடைய பர்சனல் விஷயத்துல யார் உள்ள வந்தாலும் அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் மிஞ்சே இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு நம்ம தூரமாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜியோங்க காமிக்கிறாங்க. ஜியோங் மிஞ்சேவுடைய ரெஸ்யூம்ல இருந்து அவளுடைய அட்ரஸ் எடுத்துட்டு ஸ்பீடா அவங்களுடைய ஷாப்க்கு வந்து மிஞ்சேவுடைய அம்மா கிட்ட நான் மிஞ்சே கிட்ட பேசணும்னு சொல்றான். அதை கேட்டதும் மிஞ்சேவுடைய அம்மா மிஞ்சேக்கு கால் பண்ணி உன்னை தேடி ஒரு பையன் வந்திருக்கான், அவனுடைய பேரு ஜியோங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் மிஞ்சேக்கு ஆச்சரியமாகி அவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லி ஸ்பீடா அவளுடைய வேலையில இருந்து சைக்கிள் எடுத்துட்டு அவங்களுடைய அம்மாவுடைய கடைக்கு வரா. ஆனா அங்க வந்ததும் அவங்க இம்சோலுடைய உடம்புல இருக்கத நினைச்சு பார்த்து ஸ்பீடா மறைஞ்சிக்கிறா. மறைஞ்சிட்டு அவ நைட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றா. அதே நேரத்துல மிஞ்சேவுடைய அம்மா ஜியோங் கிட்ட என்னுடைய பொண்ணை எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. மிஞ்சே அவளுடைய ஒரிஜினல் பாடிக்கு வந்ததோ ஸ்பீடா அவங்களுடைய ஷாப்க்கு வந்து ஜியோங்க தனியாக கூட்டிகிட்டு வந்து என்ன நீங்கள் என்ன பண்ணுற, என்ன என்னுடைய அம்மா கிட்ட நடந்தது எல்லாமே சொல்லிட்டியா, என்னை எப்படி ஏமாத்துனாங்க, நான் எப்படி ஏமாந்தேன்றதுலாம் நீ சொல்லிட்டியான்னு கேட்குறா. அதை கேட்டதும் அவன் நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி ஒரு ஃபைலை மிஞ்சே கிட்ட கொடுக்குறான். அதை டூபியோங்கும் மிஞ்சேயோடைய அப்பாவும் பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. மிஞ்சேயோடைய அப்பா நான் என் பொண்ணுக்கிட்ட பேசவான்னு கேட்குறாரு. டூபியோங் நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியாரு, உன்னுடைய பொண்ணுடைய லவ் லைஃப்ல போய் நீ இன்டர்ஃபியர் ஆக போறியா, அமைதியாருன்னு சொல்றாரு. அதே நேரத்துல ஜியோங் ஒரு ஃபைலை மிஞ்சே கிட்ட கொடுத்துட்டு மேபி நம்மளுடைய ஃபைல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு நிறைய தடவை கால் பண்ணேன் ஆனா நீ தான் அட்டன் பண்ணல, என்னுடைய நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். மிஞ்சே நீ எனக்கு காலே பண்ணலன்னு சொல்றா. அப்போ ஜியோங் அவனுக்கு ஃபோன் பண்ணி காமிக்கிறான். அதை பார்த்ததும் மிஞ்சேக்கு இதுக்கு முன்னாடி பஸ்ல அவ திட்டினது ஞாபகம் வருது. ஞாபகம் வந்துட்டு அது நீதானா, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றா. அதை கேட்டதும் ஜியோங் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீ என்னுடைய ஃபைலை மட்டும் எனக்கு தான் சொல்றான். மிஞ்சே ஓகே மேபி அதனுடைய வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ வா போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவனுடைய ஃபைலை தேடுறா. ஆனால் அவள் எல்லா புக்கையுமே எரிச்சதை நினச்சி பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்பீடாக வெளியே வந்து ஜியோங் கிட்ட என்ன அந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டண்டான்னு கேட்குறா. கேட்டுட்டு நான் என்னுடைய புக்ஸை எல்லாமே எரிச்சிட்டேன், மேபி அதில் கூட அது எரிஞ்சிருக்கும்னு சொல்கிறா. அப்போது மிஞ்சி இதுக்கு முன்னாடி நினச்சி பார்க்குறா. அவள் எரிச்சிட்டே இருக்கும் போது மழை வந்து அந்த ஃபைல் எரியாம அந்த நெருப்பு அணைஞ்சிடுற மாதிரி காமிக்கிறாங்க. இதை யோசிச்சு பார்த்துட்டு மிஞ்சே ஜியோங் கிட்ட மேபி அந்த ஃபைல் எங்க இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் கிட்ட வந்து அந்த ஃபைலை தேடுறா. மிஞ்சோடைய அப்பா நான் மிஞ்சேக்கு கால் பண்ண போறேன்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறாரு. ஆனா மிஞ்சோடைய அம்மா அவரை ஸ்டாப் பண்ணிட்டு அவ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு பையனை மீட் பண்ணிருக்கா, அவங்க கொஞ்ச நேரம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து போயிடுறாங்க. ஒரு லேடி ஓடிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லேடியை கொல்ல ஒரு பையன் பின்னாடியே துரத்தி வரான். ஃபர்ஸ்ட் அவங்க மறைஞ்சிட்டு திரும்ப அவங்க ஓடும்போது அந்த கில்லர் அந்த லேடியை பார்த்துட்டு அந்த லேடியை அங்கேயே கொன்னுடுற மாதிரி காமிக்கிறாங்க. இது எல்லாமே ஒருத்தர் கால் பண்ணி ஜியோங்க்கு சொல்றாங்க. ஜியோங் அதை கேட்டதும் ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறான். அதே நேரத்துல மிஞ்சே ஃபைலை கண்டுபிடிச்சிட்டு திரும்பி பார்த்ததும் ஜியோங் அங்க இல்லாததை பாக்குறா. ஜியோங் ஸ்பீடா கொலை நடந்த இடத்துக்கு வந்து எப்படிலாம் கொலை நடந்திருக்கோன்றத யோசிச்சு பார்க்குறான். அவன் அதை யோசிச்சு பார்த்துட்டே பொறுமையா முன்னாடி நடந்து வரான். ஏன்னா கில்லர் இன்னும் அங்கதான் இருக்கான். ஜியோங் பொறுமையா நடந்து வர கில்லர் அந்த இடத்துல இருந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்துல ரொம்ப நேரம் மிஞ்சி அங்க இருந்து வெயிட் பண்ணிட்டு ஜியோங்க்கு மெசேஜ் பண்ணி நான் உனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், இப்போ நான் கிளம்ப போறேன்னு சொல்லி மெசேஜ் பண்றா. ஜியோங் பொறுமையா கிட்ட வந்ததும் கில்லர் அதை பார்த்துட்டு ஸ்பீடா அங்க இருந்து ஓடுறான். ஜியோங் எவ்வளவுதான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாலும் அவன் கார் எடுத்துட்டு
அங்கேருந்து ஸ்பீடாக போயிடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜியோங்க்கு மெசேஜ் வருது. மெசேஜில் மிஞ்சே உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ நான் அங்கேருந்து போக போகிறேன்னு இருக்கு. அதை பார்த்ததும் கில்லர் ஹால்னேரி வில்லேஜ்க்கு போகிறத பார்க்குறான். ஏன்னா ஹால்னேரி வில்லேஜில் தான் மிஞ்சேவும் இருக்கா. நிறைய பொண்ணுங்க அதே இடத்துல தான் காணாமல் போயிருக்காங்கன்னு. அதை பார்த்ததும் ஸ்பீடாக மிஞ்சேக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறான். மிஞ்சே பொறுமையாக நடந்து வந்துட்டு அவளுக்கு அந்த ஃபைலில் என்னதான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் நிறைய பொண்ணுங்களுடைய சீரியல் கில்லிங் டீட்டெயில்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு அவள் இருக்கும்போது ஜேயோங்கும் ஸ்பீடாக வந்துடுறான். ஆனால் அந்த கார் மிஞ்சேவை இடிக்க வரதை பார்த்து ஜேயோங் மிஞ்சேன்னு சொல்லி கத்துறான். மிஞ்சே திரும்பி பார்த்ததும் அந்த கார் ஸ்பீடா வந்து மிஞ்சேவை இடிச்சிடுது. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிண்டு. பை பாய்.